எப்போதுமே யுத்தம்னு வந்தாலே தங்கத்து விலை ஏறும் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வருடம் அல்லது இந்த காலகட்டத்தில் யுத்தம் வந்த பிறகு தங்க விலை இறக்கமாக காணப்படுகிறோம். வச்சிருக்கிறவர்கள் என்ன செய்யறாருனாக்கா தங்க கட்டியாக வாங்கி வச்சு முதலீடு செய்து அதை இது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி 1 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் வாங்கக்கூடியதுக்கு யார் யார்கிட்ட வசதி இருக்கோ தயவுசெய்து வாங்க மாதிரி கேட்டுக்கொள்வீங்க. ஏன்னால் இதே தங்கம் இன்று இருக்கிற விலை இதே விலை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த ரமடான் மாதத்தில் வரக்கூடிய இந்த பெருநாள் ஒரு நல்ல நாள் வரப்போறதுனால தங்கம் எப்படி சூழ்நிலையாக இருக்கிறது என்றது ஒரு ஆலோசனை. எப்படின்னாக்கா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தங்கம் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்குது. காரணம் என்னன்னாக்கா எப்போதுமே யுத்தம்னு வந்தாலே தங்கத்து விலை ஏறும் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வருடம் அல்லது இந்த காலகட்டத்தில் யுத்தம் வந்த பிறகு தங்க விலை இறக்கமாக காணப்படுகிறோம். அதுவும் இல்லாமல் டெய்லி அதாவது நாள்தோறும் ஏற்றம் இறக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது புது விதமான ஒரு தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா யுத்தத்துல யார் யார் தங்கம் வாங்கி வைத்திருந்தார்களோ, அதாவது உலகத்துல இருப்பு வச்சிருக்கக்கூடியது சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கிகள், இவங்க வச்சிருக்கிற தங்கத்தை தான் உலக நாணயங்கள் எல்லாமே ஒரு விலைக்கு ஏற்ற இருக்கதை பாக்குறோம். ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சுனாக்கா சில நாடுகள் விற்பதனால் தங்க விலை கொஞ்சம் இறக்கமாக காணப்படுகிறோம். ஸோ இது உள்ளபடியே யுத்தத்துக்கு வர ஒரு தனிப்பட்டையான ஒரு சூழ்நிலை. ஆனால் இது நமக்கு யுத்தம் தேவையே கிடையாது. இப்போ வார் என்றது நமக்கு தேவையில்லை தற்சமயத்துக்கு. எனக்கா உயிர் இழப்பு, நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க, அத்தியாவசிய பொருளுங்க, நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய வாங்கல் கொடுக்கல், எல்லா விதமான பாதிப்பும் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் நம்ம எல்லோரும் இந்த ரமடான் மாதத்தில் நோன்பு இருந்து இந்த வருடம் நோன்பு கடவுள்கிட்ட என்ன மண்டாடி கேட்கிறோம்னாக்கா இந்த வருடம் நம்ம எல்லோருக்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வழியை செய்யுமாறு கேட்டுக்கொள்வோம். ஏன்னாக்கா காரணம் இந்த யுத்தத்தினால் ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லை, பல கோடிக்கணக்கான குடும்பங்கள், துறைகள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்ட சூழ்நிலையாகி எந்த சூழ்நிலை போய் நிற்கன்றது தெரியாம இருக்கிறோம். ஏன்னா இந்த யுத்தம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தற்சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் நமக்கு எல்லோருக்கும் உலகத்துக்கு பாதிப்பு கொடுத்தது ஒரு பெரிய ஒரு நஷ்டமாக கருதுகிறோம். ஆனால் நம்ம எல்லோரும் இந்த வருடம் ரமடான் மாதத்தில் மண்டாடி அல்லாஹ்கிட்ட எல்லோரிடம் கேட்டு இந்த இருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்துமாறு நம்ம கேட்போம். அதே மாதிரி கடவுள் நிச்சயமாக இந்த யுத்தத்தை கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு நிறுத்தி அதுக்கு வேண்டிய உலகத்துக்கு முன்னேறதுக்கு வழியதுக்கு ஏற்பாடு செய்வாங்க நம்ம நம்பிக்கிறோம். இப்போ மலேசியால தங்கத்துறை எப்படி கொண்டு இருக்குது பார்த்தால் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விலையில் வாங்குறதுக்கு சிரமப்படுகிறார்கள். அந்த விலையில தங்கம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கிறது. ஆனா குறைவாக தான் காணப்படுகிறோம். இந்த இந்த ஒரு வியாபாரம் நம்ம துறையில் மலேசியாவில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் தங்க வியாபாரிகள், அதாவது சில்லறை வியாபாரிகள், எல்லா கடைகளும் வியாபாரம் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் காரணம் என்னன்னாக்கா ஒன்று தங்க விலை அதிகமாக இருப்பதனால், 2வது தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருப்பதனால் நம்ம தங்கம் வாங்குறதுக்கே சுணக்கிறோம். ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு முடிவாக வரும் என்றது எதிர்பார்க்கிறோம். இதுவும் இல்லாமல் தங்கம் பணம் வரக்கூடிய காலத்தில் அது ஒரு நல்ல நிலைக்கு, அதாவது 700 வெள்ளி ஒரு கிராமுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியங்கள் ரொம்ப சாதாரணமாக காணப்படுகிறோம்.